ஏஞ்சல் திரைப்பட விவகாரம் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, ஏஞ்சல் படத்தினுடைய படப்பிடிப்பை முடித்துக் கொடுக்காததால் 25 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி பட தயாரிப்பாளர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த OSG பிலிம்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ராம் சரவணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் உதயநிதி கதாநாயகனாக நடிக்க நாயகளாக நடிகைகள் ஆனந்தி, பாயல், ராஜ்புத் மற்றும் யோகி பாபு ஆகியோர் நடிக்க இயக்குனர் KS அதியமான் இயக்கத்தில் ஏஞ்சல் என்ற படத்தை தயாரிக்க முடிவெடுக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு படப்பிடிப்பு துவங்கியதாகவும் 80% படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதாகவும் கூறியுள்ளார். 20% படப்பிடிப்பு நடத்த வேண்டியுள்ள சூழலில் ஏஞ்சல் படத்தை நிறைவு செய்யாமல் மாமன்னன் படத்தில் நடித்த உதயநிதி அந்த படமே தனது கடைசி படம் என கூறியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஏஞ்சல் படத்திற்காக இதுவரை 13 கோடி ரூபாய் செலவிட்டுள்ள நிலையில் ஒப்பந்தப்படி இன்னும் 8 நாட்கள் காட்சி தராமல் உதயநிதி புறக்கணித்து வருவதால் ஏஞ்சல் படத்தினுடைய எஞ்சிய படப்பிடிப்பை நிறைவு செய்து தர வேண்டும் எனவும் 25 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி OSG பிலிம்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ராம் சரவணன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவை எதிர்த்து ராம் சரவணன் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு மீதான விசாரணையை மார்ச் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.